உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாததும் தெரிந்ததும் இல்லை. நம்ம பொங்கல் பற்றி ஒரு பொறுப்பு பார்வை. அது என்னங்க பொறுப்பு பார்வை? சிறப்பு பார்வையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம கொஞ்சம் பொறுப்பு பார்வையாக பார்ப்போம். சரி, முதல் கேள்வி, பொங்கலுக்கும் ஜோசியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதான் முதல் கேள்வி. இப்போ ஜோசியத்தை பற்றி தானே நீங்கள் பேசுவீங்க. இப்போ என்னங்க பொங்கலை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. இந்த பொங்கல் அப்படின்றது வந்து தை மாத பிறப்பதை மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. ராசி சக்கரத்துல சூரியன் மகர மாதத்துக்கு வரும் காலத்தை, அதாவது 271வது டிகிரியிலேருந்து 300வது டிகிரின்ற பாகை அதில் இருக்கிற காலத்தை தான் இந்த பொங்கல் பண்டிகை, மகர சங்கராந்தி. 271வது டிகிரிக்கு சூரியன் வர்றதை தான் சொல்றாங்க மகர சங்கராந்தி சொல்லுவான். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகை அப்படின்னா நம்ம பார்வை என்ன? அறுவடை திருநாள், சூரியனுக்கு நன்றி சொல்லுது. இல்லை தை பிறந்தா வழி பிறக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் முன்னாடி. இப்போ என்ன, 3 நாள் லீவு சாமி, 4 படம் டிவியும் சேர்த்து பார்த்துட்டு பொங்கல் வாழ்த்துகள், அது கூட ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இதான் பொங்கல். நம் முன்னோர்கள் அறிவின் ஜீவிகள், நமக்கு அதுக்கு மட்டும்தான் இந்த பொங்கலை கொண்டாடிப்பார்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்காக தான் எங்களோட இதான் பொறுப்பு பார்வை. என்ன பொறுப்பு? இது என் பொறுப்பு, உங்களுக்கு சொல்ல வேண்டியது, கேட்கறதும் கேட்காதும் உங்க பொறுப்பு இது. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பு, ராக்கெட்டு, ஸ்பேஸ் ஷட்டிலு, சேட்டலைட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க சொன்னாங்க ஒரு சிறப்பு. என்ன? சூரியன் கேலண்டர். அதான் நம்ம ஆளுங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னு சொல்றீங்கன்னா, 30 நாளைக்கு ஒரு மாசம் அப்படின்னு வச்சு 12 மாசம் சித்திரையிலேருந்து, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து பங்குனி மாசம் நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு சித்திரையிலேருந்து ராசி பேர் வச்சு மீன மாசம்னு சொல்லிடுவாங்க. சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் 12 மாசத்தை முதல்ல கண்டுபிடிச்சி எழுதிட்டான். 12 × 30 360 நாளா பிரிச்சு. ஸோ 360 டிவைடட் பை 12ன்றத எந்த டெலஸ்கோப்பு எந்த சேட்டலைட்டும் இல்லாம ஒரு கணக்கை வச்சு சூரியன் 30 நாளைக்கு ஒரு தடவை மாறுது. மொத்தம் இந்த ஜோடியாக்கோட சிஸ்டம் வந்து 360 டிகிரி. இதை சுத்தி வர்றதுக்கு அதுக்கு 1 வருஷம் ஆகுது. சூரியனும் சுத்துது பூமியும் சுத்துதுன்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்க இப்ப சோகால்டு இங்கிலீஷ் கேலண்டர்ஸ் வச்சிருக்கீங்களா, 12 மாச கேலண்டர், இதெல்லாம் 12 மாசம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே 12 மாசம் இல்ல. அகஸ்ட்னா 8ஆம் மாசம், செப்டம்பர்னா 9ஆவது மாசம், அப்படி. இப்ப நவம்பர் நவ்னா 11 புதுமையா சேர்க்கப்பட்டது. இந்த அகஸ்ட், இந்த இவன் ஜூலியர் சீசர், அதுதான் ஜூலை. இதெல்லாம் பின்னாடி சேர்க்கப்பட்டது தான் இங்கிலீஷ் கேலண்டர். ஆனா நம்ம எல்லாம் அதுக்கு தான் கொண்டாடுறோம். ஆனா நம்ம ஆளுங்க ஃப்ரேம் பண்ணும் போது ஃப்ரம் த டே 1 30 நாள் ஒரு மாதத்துக்கு சொல்லி சித்திரை வைகாசி மாசின்னு கரெக்டா ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. சித்திரையில இருந்து பங்குனி வரைக்கும். அது ராசி பலன்ல பாத்தீங்கன்னா சித்திரைய மேஷ மாசம்னும் பங்குனிய மீன மாசம்னும் நம்ம ஆளுங்க அப்பயே கூட்டி கரெக்டா பண்ணிட்டாங்க. இது இல்லாத பாத்தீங்கன்னா எப்படிடா டேட்டை வச்சானுங்க கேலண்டர் டேட்டுன்னு கேட்டீங்கன்னா, 15 நாள் வளர்பிறை திடீர்னு ஒரு 15 நாள் சொன்னோம். 1லேருந்து 15, அதாவது அமாவாசையில பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, அமாவாசை முதல் பௌர்ணமி, இப்படி 2 நாள் வச்சான். வளர்பிறை தேய்பிறை, அதாவது அமாவாசையிலேருந்து பௌர்ணமி போனா அது பேர் வளர்பிறை 15 நாள். பௌர்ணமியிலேருந்து திருப்பி அமாவாசை வந்தா தேய்பிறை 15 நாள். 15 30 நாள். ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமியை கால்குலேட் பண்ணா 30 நாள்னு வச்சா 30 × 12 போட்டு கரெக்டா 360 டிகிரியை 30ஆல வகுத்தா 12ஆல வகுத்தா 30 டிகிரின்னு கரெக்டா பிரிச்சு அன்னைக்கே நம்ம ஆளுங்க சாதனை பண்ணிட்டானுங்க. இதை நம்ம இப்ப சொன்னா அது இது இல்லாத கூடவே என்ன பண்ணானுங்கன்னா, இந்த 360 2ஆ பிரிச்சான். 180 டிகிரின்னா அது என்னடா 180 டிகிரி? எப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு காணல், நாம இந்த பக்கத்துல இருந்து ஒரு விஷயம் சொன்னோம்னா அதுக்கு எதிர்த்து சொல்றவங்களை நம்ம எங்க ப்ரோக்ராம்ல நிறைய நாங்க 180 டிகிரில இருந்து தான் சொல்லுவோம். இதுவும் அந்த 180 டிகிரி தான். நமக்கு நேர் 180 டிகிரியை பிரிக்கிறதுக்கு எப்படி பிரிச்சானா, 2 ஆயனம்னு பிரிச்சான். ஒன்னு தட்சிணாயனம், ஒன்னு உத்தராயணம்னு பிரிச்சான். இந்த தட்சிணாயனம் உத்தராயணம் எப்ப பிரியும்னா, மார்கழி மாதம் 30ஆம் நாள், அதான் போகி பண்டிகை அன்னைக்குதான். அது வரைக்கும் தட்சிணாயனம் எப்ப ஆரம்பிக்கும்? ஆடி மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும். அதாவது கடக மாசம் சொல்லக்கூடிய ஆடி மாசம் அங்க 1 ஆரம்பிச்சு கரெக்டா மார்கழி 30ஆம் நாள் 6 மாசம் 180 டிகிரி. ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி அந்த பக்கம் அப்படியே போய் கார்த்திகை மார்கழி 30ஆம் நாளோட தட்சிணாயனம் முடியும். அப்படியே 180 டிகிரி ஆக்சஸை மாத்திரான். அப்படியே உத்தராயணம் தை 1. ஸோ உத்தராயண புண்ணிய காலம் சொல்லக்கூடிய புண்ணிய காலம். அப்பயே ஆயனத்தை 2ஆ பெரிய ஆக்சிஸ். இப்பெல்லாம் ஒய் ஆக்சிஸ் எக்ஸா இதெல்லாம் இப்பதான் நீங்க போடுறீங்க. இதெல்லாம் எந்த டெலஸ்கோப்பும் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாம உட்கார்ந்த இடத்துலயே அன்னைக்கே பிரிச்சு இதை 2ஆ பிரிச்சு அழகா பிரிச்சானுங்க. இந்த காலகட்டத்தில் நமக்கு என்னென்ன இருக்கும், இந்த 180 டிகிரி துல்லியமா வச்சு இந்த பக்கமும் 180 டிகிரி நம்ம வந்து இந்த 2வது ஒன்று இந்த உத்தராயணம் சொல்லக்கூடிய டிகிரி தான் வந்து நமக்கு
உத்தராயண புண்ணிய காலம். உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இருந்தால் அவங்க வந்து நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் நம்ம மக்கள் மனதில் பரவலாக இருக்குது. ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ஏன்னா பனி கொண்டுடும், பினி கொள்ளனாலும் பனி கொள்ளுவாங்க. இது ஒன்று. சரி, இது ஒரு பக்கம். இது சயின்ஸில் டிவைட் பண்ணி மேக்ஸ் சொல்லிட்டாங்க. இந்த சூரியனுக்கு பற்றி நம்ம ஆளுங்க என்ன பரிபூர்வமாக கருத்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பூர்வமான கருத்து என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் சூரியனை பற்றி. ஏன்னா அதுதான் அவங்களோட. ஆனால் ஜோதிடத்தில் சூரியனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்மகாரகன். தந்தைக்கு வந்து பித்ருக்காரகன் சொல்லுவாங்க. தந்தை அதே பித்ருக்காரகன்னா நம்ம முன்னோர்களும் சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க டிஎன்ஏ வந்து முன்னோர்கள். இந்த பித்ருக்காரனுக்கு சூரியன் ஜோதிடத்தில் வந்து பார்த்தோன்னா சூப்பராக சூரியனை தான் நமக்கு கரெக்டாக வச்சாங்க. ஆக்சுவலி இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஆகுது சொல்கிறோம் இல்லையா, இதுவே சூரியன். இப்போ தாத்தா மாதிரி தாத்தா எப்படி இருப்பாரோ அது மாதிரி பேரன், தாத்தா சொத்து பேரனுக்கு டிஎன்ஏ சொல்கிறாங்களா, இது எப்படி கொடுத்ததுன்னா ஜோதிடம் எப்படி சொல்றதுன்னா சூரியனை வச்சு தான் பார்க்கும். இந்த சூரியனுக்கு உங்களுக்கு அந்த டிஎன்ஏ நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோடனே ஒரு ஆத்மானு ஒரு பொருள் நமக்கு சொல்லப்படுது. அது ஆன்மீகம் சார்ந்தது கொஞ்சம். ஆனால் இந்த சூரியன் முழு கொடையால தான் இந்த டிஎன்ஏ கொடுக்குற ஸ்போம், இந்த ஸ்போம் சொல்லக்கூடிய விந்தணுக்கள் வந்து ட்ராவலே ஆகுது. இந்த விந்தணுக்கள் அதில் சொன்னால் மாத்திரு கர்ப்பம் பித்ரு கர்ப்பம், அம்மா வயசில் 10 மாதம் இருக்கிறத பற்றி தான் நீங்கள் எல்லாம் பேசிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம், அம்மா வயசில் 10 மாதம், அம்மா வந்து 10 மாதம் நம்மளை சுமந்து பித்தாங்க. இல்லை, அப்பா 2 மாதம் சுமப்பாரு, 12 மாதம். ஆக்சுவலி 2 மாதம் பித்ரு கர்ப்பமும் 300 நாள் மாத்திரு கர்ப்பம். நாம பிறக்கிறதுக்கு 360 நாள் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பெரிய இந்த எங்க வேதாந்தங்கள்லாம் இது ரொம்ப தெளிவாக சொல்லுது. பித்ரு கர்ப்பம் 60 நாள், மாத்திரு கர்ப்பம் 300 நாள். அதனால தான் ராமர் பிறக்கும் போது கம்பர் எழுதுவாரு 12 மாதம் பிறந்தாருன்னு. என்னடா 12 மாதம் அம்மா வயிற்றுல இருந்து ஏன்டா பிறந்தாருன்னு கேட்பான். ஏன்னா அவர் பாயசத்துல வந்து ஆர்டிபிஷியல் இன்குலேஷன் பாயசத்தை குடிச்சுதான் அவங்க பிறப்பாரு. அப்ப பித்ரு கர்ப்பம் 60 நாள் அவர் இல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்றது. இது இப்போ இல்ல, ராமாயணத்துல கூட இந்த சயின்ஸை ப்ரூவ் பண்றான் அவன். கம்பர் அதுதான் எழுதுறாரு. வால்மீகி எழுதுறது ராமாயணத்துல எழுது. ஆனா கம்பர் ரொம்ப நயம்பட சொல்லுவார். 12 மாதம் பிறந்து இந்த விண்மீன் அதை குரு இங்க இருக்கும்போது, குரு உச்சத்துல இருக்கும் போதும், சூரியன் மேகத்துல உச்சத்துல சித்திரையில உச்சத்துல இருக்கும் போதும், சந்திரன் வந்து குருவோட சேர்ந்து புனர்பூசத்துல வந்து ராமர் வந்து பிறகுறாருன்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்டா 12 மாதம் இங்க பிறந்தாருன்னா அதுக்கு சொல்றாரு அவரு 2 மாதம் அப்பா கிட்ட இருக்கணும். இவர் வந்து ஆர்டிபிஷியல் இன்குலேஷனால அப்பா கிட்ட இல்ல, ஆனால் டைரக்டா வந்தனால 12 மாதம் பொறுமையா இருந்துதான் ராமர் பிறந்தாரு. ராமருக்கும் அந்த சட்டம் உண்டு. அதுக்கு தான் சொல்ல வரோம் இதை. ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்பெர்மை வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த சூரியன். இது வந்து இதுக்காக நன்றி சொல்றது நீங்க நான் உங்களுக்கு சொல்ல வரல. இருந்தாலும் சூரியன் இதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன சூரியன் பத்தி இன்னொரு சயின்ஸ். இதெல்லாம் ஜோதிடம் சார்ந்து அறிவியல். நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட். இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு ஒன்று சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சின்னப்பா அந்த காலத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்கிற பசங்க கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் நம்ம சொன்னால் குறையா இருக்கக்கூடாது. இந்த அருணோதயம், இந்த அருணன் யாரு அப்படின்னு நீ சொல்லி கேட்டேன்னா, இந்த அருணோதய காலத்துல தான் இந்த பூபாலம்னு சொல்லி ஒரு ராகம் பாடுவாங்க. மௌலின்னு ஒரு ராகம் இதுக்கு முன்னாடி பாடுவாங்க. இந்த அருணோதய காலத்துல இந்த அருணன்னா அருண கிரணங்கள். இந்த சூரியன் கிரணம் வந்தோட அருண கிரணம் வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படும். இந்த அருண கிரணம் தான். இந்த அருணன் யாருன்னா சூரியனோட ரதத்தை ஓட்டுற தேர்ப்பாகன்னு ஒரு நேம் கொடுப்பாங்க அவருக்கு. அந்த அருணோதயம் தான் முதல்ல வரும். அப்புறம் தான் சூரிய உதயம் வரும். இந்த அருணோதயத்துல தான் நமக்கு வந்து எல்லா இதுவும் எல்லா நம்ம இப்போ சோ கால்டு சொல்லக்கூடிய இந்த விப்ஜிஆர் 7 கலர் சொல்றோமே, இந்த வானவில் நிறங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியத்தை விட அருணோதயத்தில் தான் நம்ம முன்னோர்கள் அதிகமாக நமக்கு செய்கிறாங்க. நமக்கு நிறைய சக்தி அருணோதயத்தின் மூலமாக தான். ஏன்னா சூரியத்தில் ஈலியம் நிறைய இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் சயின்ஸ் நிறைய படித்தவங்க. அது 6000 டிகிரி ஹீட்டில் இருக்கும் அந்த ஈலியம். அந்த ஈலியம் தான் நம்மளுக்கு ஸ்டார்ச்சு பச்சையம் எல்லாம். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் வச்சா கூட அது பின்னாடி சொன்னாலும், இந்த அருணோதய காலத்தை நீங்க ஏந்து கரெக்டா அந்த சூரிய அருணோதயத்தை நீங்க உள்வாங்கினீங்கன்னா நம்ம உடம்பு சரீரத்துல ஓஜஸ் தேஜஸ்ன்ற 2 ரேஸ், 2 ஒரு ஆறா. இந்த ஆறான்னு நீங்க நல்லா சொல்லி இப்ப இருக்கிற பசங்களாம் ஆறான்னு பேசுறீங்க. ஆனா அந்த ஆறான்னா என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஓஜஸ் தேஜஸ் என்ற ரேஸ் தான் அந்த ஆறா. இந்த ஆறா உருவானா இதுல என்ன லாபம்? ரொம்ப சின்ன விஷயம், ஆனா பெரிய மாற்றத்தை நமக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னா சோ கால்டு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம். இப்ப நம்ம சொல்றோம் இந்த மன அழுத்தம். இதை இந்த ஓஜஸ் தேஜஸ் ரேஸை நீ கரெக்டா உள்வாங்கிட்டனா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே வராது அப்படின்னு கேரண்டி சொல்றான். இந்த ஆறா மட்டும் உங்ககிட்ட ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒன்று வரவே வராது. அப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த சூரியனுக்கு அந்த 7 குதிரை தான் 7 வண்ண குதிரை விப்ஜிஆர் நம்ம சொல்லக்கூடிய அந்த 7 குதிரை. இதே நம்ம ஆளுங்களும் கண்டுபிடிச்சி தான் வச்சிருக்கானுங்க. இப்போ நீங்க எல்லாம் மேட்ச் தான் பண்றீங்க, ரீகன்ஃபார்ம் பண்றீங்க, அவ்வளவுதான். இது பக்கம். இது இல்லாத இன்னொரு பழமொழி என்ன, கண்கட்ட பண்ண சூரிய நமஸ்காரம். என்னடா
இந்த கண்ணுக்கு வேண்டிய எல்லா விட்டமின் ஏ அந்த இது சாயங்காலம் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா சாயங்காலத்தில் மாலை முழுவதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்திக் கொள்ளுவார். ஏன்னா விட்டமின் டி சூரியன்ல இருந்தா நமக்கு கிடைக்கும். இதை நம்ம யாரும் பண்ணிக்கிறது இல்லை. சூரியன் விட்டமின் டில தான் இன்னைக்கு வந்து D3 டெபிஷியன்சின்றான், B12 டெபிஷியன்சின்றான். கேட்டா இதுக்கு தான் மாத்திரம். இப்ப எல்லா ஆட்லயும் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும். இது எல்லாமே நமக்கு சூரியனே கொடுத்துருவாரு. இதை சிறப்பிக்கிறதுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு ஒரு சின்ன ஒரு தகவலா சேர்த்து சொல்றேன். ரத சப்தமி அப்படின்னு, அதாவது சூரியன் இந்த தை மாதம் பிறந்து சப்தமி அன்னைக்கு வரும்போது தான் ரத சப்தமின்னு ஒரு விழா கொண்டாடுவாங்க. இதுல என்ன அப்படின்னா அந்த ஒரு நாள் திருமலை ஏழுமலையான், நம்ம சோக்கால்டு நம்ம எல்லாம் பெருசா நினைக்கிற திருமால் ஏழுமலையான் என்ன பண்ணுவாருன்னா ஒரே நாளைக்கு 7 வாகனத்துல வருவார் சுவாமி. ஒரே நாளைக்கு அந்த ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பிரபையில ஸ்டார்ட் பண்ணி சந்திர பிரபையில முடிப்பாரு. சூரியன் ஆரம்பிச்சு அன்னைக்கு கருட தேவை, அனுமந்த வாகனம், நாக வாகனம், சின்னத எல்லாம் 7 வாகனத்துல சுவாமி வருவார் ஒரே நாள்ல. 7 வாகனத்துல வந்து 7 ரவுண்ட் அடிச்சுட்டு வருவார் ஒரு நாள். அப்பனா அந்த நாள் எவ்வளவு சிறப்பான நாளா வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம யாரும் அதை உணர்றதே இல்லை. இது இறை அந்த நம்பிக்கைக்காக சொல்ல நான். இப்படி ஒரு நல்ல இது இருந்தா அது மாதிரி ஒரு சிறப்பு. ஒரு ஏழுமலையான் வந்து ஒரு 10 நாள் உற்சவம் 2 வாட்டி 10 நாள் வேணா ஒரே நாளைக்கு 7 வாகனத்துல ஒரே நாள் வந்துடும் அந்த ரத சப்தமி அன்னைக்கு. அவ்வளவு சிறப்பான நாள் இது. இது இல்லாம இது வந்து ஒரு ஆன்மீகமும் கலந்து இந்த இடத்துல. அதே நேரத்துல இந்த நம்ம இந்த பொங்கல் அன்னைக்கு என்ன பண்றோம், சாப்பிட்ற ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சம் சயின்ஸ் விட்டு கலோக்கியலுக்கு வருவோம். ஆக்சுவலி இதுவும் சயின்ஸ் தான். நம்ம ஆளுங்க சயின்ஸை தவிர வேற எதுவுமே பண்றது இல்லை. என்ன அப்படின்னா இந்த இது வாட்டிக்கால்டு அன்னைக்கு சாப்பிட்ற ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளம் கலந்துருக்கும். கூட்டு அன்னைக்கு கிழங்கு தான் இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் அந்த சீசன்ல கிடைக்கும். இந்த சீசன்ல கிடைக்கிற புட்டியும் வச்சுப்பான். சக்கரை பொங்கல் போட்டு எல்லாத்துலயும் வெள்ளம் அதிகமா இருக்கு. ஏன்னா வெள்ளம் வந்து விட்டமின் அயன். அந்த இந்த மார்கழி மாதம் பனிக்கு போகும்போது நமக்கு இந்த அயன் சத்து குறையும். இதுக்காக வெள்ளத்தை உள்ள போட்டுட்டு அப்படியே சூரியன் இன்னொன்னு இந்த தை மாதம் இப்ப மார்கழி மாதத்துல சூரியனோட அந்த இந்த குளிருக்கு கதகதப்பா ஒரு வெயில் கேட்போமே அது கிடைக்காது மார்கழி மாதத்துல. ஆனா தை மாதம் வந்தோன்னு சூரியனோட அந்த கதகதப்புக்கு ஆக்சுவலி அந்த வெயில் சில நேரத்தில் சொல்லுவாங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா விரும்பி போய் நம்ம அந்த வெயில்ல நிற்போம். நிறைய பேருக்கு தெரியாது தை மாச வெயில்ல போய் விரும்பி நிற்போம். ஏன்னா இந்த குளிருக்கு அந்த கதகதப்பு வேணும்னு. இப்ப இருக்கிறவங்க ஏசி கீசிலாம் பார்த்ததுனால உங்களுக்கு அது தெரியல. இதே வந்து அந்த காலகட்டத்தில் பிராமணர்களுக்கும் சத்திரிகளுக்கும் காலை அந்த அருணோதயம் நேரம் வந்து சந்தி காலம் சொல்லுவாங்க. அந்த சந்தி காலம் அதே மாதிரி சூரியன் மறைஞ்சி சந்திரன் உதிக்கிற நேரத்தையும் சந்தி காலம், அதை கால சந்தி சொல்லுவாங்க, இதை சாய சந்தி சொல்லுவாங்க. இப்போ கூட கோயில் எல்லாம் போனீங்கன்னா கால சந்தி சாய சந்திலாம் சாமிக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் எல்லாம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. உச்சிக்காலம் உஷக்காலம், அப்படி உஷக்காலம்னா அந்த சூரியனோட காலம் தான் அது அந்த உஷக்காலம் உச்சிக்காலம் இப்படி சொல்லும்போது இந்த கால சந்தி பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமா ஒரு இந்த காயத்ரி ஜபம் இந்த இதெல்லாம் செய்வாங்க. சந்தியா வந்தனம் அப்படின்னா சந்தி காலத்துல செய்யக்கூடிய வந்தனம். வந்தனம்னா தங்களை வரவேற்று, வந்தனம்னா என்ன சொல்றது, வரவேற்று மரியாதை கொடுக்கறது. சூரியன் உரிக்கிற நேரத்தை வரவேற்று மரியாதை கொடுக்குது. இது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வச்சாங்க. காலப்போக்கில் இப்போ அவங்களும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டாங்க. அதோட அர்த்தமும் அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனா இது ஒரு பெரிய கடமையா நம்ம ஆளுங்க செஞ்சாங்க ஒரு காலகட்டத்துல. இந்த சூரியன் இன்னொன்று மற்றது இந்த ஸ்டார்ச்சு இந்த நெல் எல்லாத்துக்கும் நெல் விளையணும் விதை விளையணும் இதுக்கெல்லாம் சூரியன் தான் வேணும். இதெல்லாம் நான் சொன்னோம்னா நீங்க என்னைய சிரிப்பீங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனா எல்லாத்தையும் கோரிலேட் பண்ணி கொடுக்குற ஒண்ணுதான் எங்களோட கடமையே தவிர வேற எதை பத்தியும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நீங்க இதை பத்தி இதுல என்ன சொல்றான் அவன், இந்த சூரியனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அது இன்னொன்னு கண்கண்ட கடவுள், இயற்கையின் கடவுள். இது அதை கூட எப்படி சொல்றான்னா இது வரைக்கும் பரவாயில்ல, இது வரைக்கும் போன பொங்கலை விட்டுட்டோம், இப்பயாச்சும் சொல்லுங்க. இந்த கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் சொல்லாப்பிழையும் நினையாப்பிழையும் சொல்லுவாங்க. காத்தால இருந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் சூரிய நமஸ்காரம்லாம் இப்ப பண்றதுக்கு யாருக்கிட்டையும் பொறுமை இல்லை. இருந்தாலும் ஐயா இயற்கை கண்ணுக்கு பார்த்த கடவுள் அப்பா அம்மா வாத்தியார், இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் கூகுள் மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கண்கண்ட கடவுள் இந்த சூரியன். அதுக்கு ஒரு நன்றியை சொல்லி சூரியனுக்கு நன்றி சொல்றதுனால நீங்க எந்த விதத்திலையும் குறையவே மாட்டீங்க. நமக்கு உள்ள அத்தனை கிருபையும் அது கொடுக்குது. இன்னொன்னு சூரியனை நீங்க சொல்லும் போது உங்களை அறியாம இந்த ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் சுபர்னு சொல்லுவாங்க. குருவும் சுபர் தான். ஆனா சூரியனும் சந்திரனும் அப்படி ஒரு கிரகம். சூரியனை பேஸ் பண்ணி தான் ஜோதிட கலையே வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். சந்திரன் 2 நாளைக்கு இவ்வளவு அதுலதான் நீங்க பிறக்குறீங்க, உங்க ராசி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா சூரியன் 30 நாளைக்கு ஒரு தடவை மாறும். இது ஜோதிட கலையில சூரியனுக்கு ரொம்ப பெரிய ரோல் சொல்லுவாங்க. ஆத்மகாரகன்.
அது ஒரு ஞானம் தேடுறவங்களுக்கு, ஆத்மா பத்தி தேடுறவங்களுக்கு சூரியன் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க முன்னோர்கள் சூரியன் ரூபமா தான். அது சில சில இனத்தவர்களுக்கு தெரியும். இந்த திதியெல்லாம் பண்ணும்போது நீங்க கொண்டு போய் அந்த பாகாலை அமாவாசை சொல்லிட்டு ஒரு 15 நாளைக்கு கொடுப்பாங்க. எல்லா இனத்தவரும் சூரியனாதான் அந்த முன்னோர்களை வரிச்சுப்பாங்க. உங்க குலதெய்வமாவும் வரிப்பாங்க. குலதெய்வத்திலையும் உங்க பித்ருக்கள் இருப்பாங்க. உங்க சூரியன்லையும் தான். இந்த ஒரு நமக்கு முன்னாடி தாத்தா எங்கேயா இருப்பாரு, ஒரு 4 தலைக்கு முன்னாடி தாத்தா அவர் சூரியனோட தானே சேர்ந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கான சில விளக்கங்கள்லாம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. பாஷ்யம்னு ஒரு ஸ்ரீபாஷ்யம், இந்த மாதிரி வேதாந்தத்துல எல்லாம் இதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் தயவு செஞ்சு பொங்கலை 3 நாள் லீவு, 4 சினிமா பார்த்தோம், 2 டிவி பார்த்தோன்றது இல்லாத ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பாதீங்க. அனுப்பாம வேற எதுவும் பண்ணாதீங்க. நன்றி சூரியனுக்கு சொல்லுங்க. சூரியன் நீங்க எந்த மந்திரமும் சூரியனுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் மூலமா தான் டிஎன்ஏவே உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நீங்க போய் புதுசா அவர் கொடுக்குற அந்த இதுக்கு ஒரு டெய்லி காத்தால இருந்தோன்னா ஹாய் குட் மார்னிங் ஹாய் தேங்க்ஸ் இப்படி இங்கிலீஷ்ல உங்க பாணிலே சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றின்னு சொல்றதோட சும்மா மன்னிப்பெல்லாம் கூட கேட்க சொல்ல நான் அவரை. சும்மா தேங்க்ஸ் சொல்லுங்க சூரியனுக்கு. அது மாதிரி ஒரு கிருபை வேற ஒன்றும் இல்லை. இதுதான் பொங்கலோட இது. மாட்டு பொங்கலை பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியும். அதை ஜல்லிக்கட்டு அதை பத்தி நிறைய பேசிட்டாங்க. ஜல்லிக்கட்டுல நீங்க தான் சாதிச்சீங்க. இந்த காலத்து இளைஞர்கள் சாதிச்சது தான் ஜல்லிக்கட்டு. அதுல எந்த இதுவும் மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு. அடுத்தது இந்த காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல்ல அந்த காலத்து காணும் பொங்கல் இதுவானே எனக்கு தெரியல. இன்னும் அந்த ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இருக்குன்னா அந்த காலத்துல இந்த காணும் பொங்கல் இப்ப கொண்டாடுறாங்க. மனுஷன் எல்லாம் அப்படியே கும்பல அங்க போய் இங்க அலைஞ்சின்னு பா பீச்சு வண்டலூர் ஜூ எங்கேயும் போகவே முடியாது காணும் பொங்கல் அன்னைக்கு. ஆனா அது அந்த காலத்துல அந்த காணும் பொங்கல் அவங்க அப்படி கொண்டாடல. அதுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாட்டு பொங்கலையும் காணும் பொங்கலையும் நாம கொண்டாடின அளவுக்கு முன்னோர்கள் கொண்டாடல. அது ஒரு பெரிய விசேஷம் தான். நம்ம ஏன்னா குறை சொல்ற நேரத்துல நம்ம பாராட்டணும் நம்ம பசங்களை. நீங்க பண்ண அளவுக்கு மாட்டு பொங்கலையும் காணும் பொங்கலையும் நம்ம முன்னோர்கள் கொண்டாடல. இது உண்மையான உண்மை. ஜல்லிக்கட்டுலாம் வச்சாங்க. ஆனா அது அவங்களா வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அது ஒரு காலம் கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறதுக்கு அது மாப்பிள்ளையோட ஸ்டேட்டஸுக்கு தான் ஜல்லிக்கட்டு இருந்தது. அப்புறம் மாட்டுக்கு இருந்தது தனியா இருந்து வச்சுக்கோ. இந்த மஞ்சு விரட்டுன்றதுக்கு மாட்டோட இதை மகிழ்மை பண்றதுக்கு அது நீங்க பண்ண அந்த நிலை அவங்க பண்ணல. அதே மாதிரி இந்த காணும் பொங்கலுக்கும் நீங்க பண்ற அளவுக்கு அவங்க பண்ணலப்பா. ஆனா இது எல்லாம் இன்னும் எங்களோட கடைசி இதுன்னா இந்த இயற்கை எங்களை பொறுத்தவரைக்கும் இறையையும் மிஞ்சி நிற்கிற இயற்கை இது. அந்த இயற்கைக்கு அந்த படைப்புக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு சின்ன தகவல் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். பிரபஞ்சம் தான் நம்ம படைக்குது. நம்ம பஞ்சபூதத்தின் ஒரு வெளிப்பாடு தான். நம்ம நிலம் நீர் காற்று இதோட வெளிப்பாடு தான். நம்ம உடல் 70% நீரும் 30% மண்ணும் கொண்டது தான். 5% தான் மற்ற கெமிக்கல்ஸ். இதுதான் 25 5 30 70 ஒன்னு கணக்கு ஒன்று கரெக்டா 105 வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பா உங்க போன என்னால தாங்கவே முடியல. அது என்ன கேள்வி கேட்கறதுன்னு எல்லாமே கேள்வி கேட்குறீங்க. சந்தோஷம். ஆனா மதிச்சு கேட்குறீங்க. அதனால 70 25 5 இதுதான் நம்மளோட உடல் கூறோட இது. ஆனா இது எல்லாமே இயற்கை. இதுல என்ன ஒரு பெரிய தத்துவம் நான் சொல்ல வந்ததுன்னா பிரபஞ்சம்னா இந்த பஞ்சபூதம் நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனையும் படைச்சிட்டு தான் நம்மளை படைக்குது. இந்த தத்துவத்தை மட்டும் மறந்துடாது. இது தத்துவம் இல்லை, உண்மை, கண்கண்ட உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் நம்ம அகைன்ஸ்ட் ஃப்ளோ போய் கெட்டு போறோம். இது வேணும் அது வேணும். ஆனா உங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தின் படைப்பு தான் நாம. இந்த படைப்பை நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா நீ பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனிதனை படிக்கிற ஒரு மனிதன் மட்டும் இல்ல எந்த உயிரினம் வேணாலும் வச்சுக்கோங்க. படைக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் அதுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் அந்த உயிரினத்தையே படைக்குது. இதை உணர்ந்துட்டீங்கன்னா நாம இவ்வளவு போராடவே வேணாம் அதுக்கு. அப்ப என்னையா பண்ணோம்? முதல்ல இதை உணருங்க. ரெண்டாவது அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த இயற்கைக்கும் நீங்க எதுக்கு ஆகாயத்துக்கு ஒரு நன்றி. ஆகாயம் சூரியன் சந்திரன் நிலம் நீர் காற்று நெருப்புன்னு சொல்லிட்டு இந்த எல்லா தாவர ஜங்கமும் சொல்லுவாங்க. இவர் சொல்லுவாரு திருவாசகத்துல எல்லா பிறப்பும் பிறப்பிழைத்தேன் எல்லா இந்த தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறப்பிழைத்தேன் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மிருகம் அப்படி அட்டாரமா சொல்லுவார். அந்த எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு நன்றி சொல்லுங்க. இது நாள் வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டவங்க கவலை இல்லை, புரிஞ்சுக்காதவங்க ஒரு மன்னிப்பு கேட்டு வைங்க. ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் கேட்டு இந்த பொங்கலையும் மாட்டு பொங்கலையும் காணும் பொங்கலையும் ஒரு பெரிய தொடக்கத்துக்கு ஒரு சின்ன ஆரம்பமா ஆரம்பிச்சு இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் சொல்லி உங்கள் அன்றாட தினசரி வாழ்க்கையை ஆரம்பிங்க. சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, நீங்க எப்படி வேணா இருங்க.
படிக்காம போங்க, அந்த உங்க எந்த குணத்திலையும் நான் மாட்ட சொல்ல. காத்தால எழுந்தோன்னா பல் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு நன்றியும் ஒரு மன்னிப்பும் சொல்லி உங்க வாழ்க்கையில எல்லாவித நலன்களையும் அடையணும் இந்த இதுலேருந்து அப்படின்னு சொல்லி பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுகிறேன். நன்றி நன்றி நன்றி.